ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்தி என்சிடி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ என்னோடய லைஃப்பில் நம்மளோட ஆக்சிஸ் இந்தியாவில் இதுக்குள்ளே ஒரு ஜேர்னி ஒரு 4 இயர்ஸ் வரைக்குமே நான் ஆக்சிஸ் இந்தியாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆக்சிஸ் இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபோன் வந்து லாஸ்ட் டைம் சென்னை போயிட்டு வரும்போது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. ஸோ உடஞ்சோடனே என்னடா பண்ணுறது, நம்ம ஃபோன் உடனே வாங்கணுமே. எனக்கு வந்து ஃபஸ்ட் நான் ஸ்டார்டிங்கில் ஒர்க் பண்ணும்போது அப்படி தான் ஒரு ஃபோன் வந்து உடஞ்சிது. ஸோ அப்போ நான் வேலை பார்க்கும்போது இந்த மைண்ட் செட்டுக்கும் இப்போ நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 20,000 ஒரு ஃபோன் வாங்கணும்னு சொல்லி நான் தேடும்போது இஎம்ஐ பார்த்து எனக்கு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க மூலமாக இஎம்ஐ போட்டு ஏன்னா எனக்கு ஆல்ரெடி எஜுகேஷன் லோன் இருக்குது. ஸோ நம்ம நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக போய் ஒரு ஃபோனை இஎம்ஐயில் வாங்கி அப்படி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் இந்தியா எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் ஆக்சிஸ் இந்தியாவில் சம்பாதிச்சு வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் தான். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் வாங்கினேன், அதுக்கப்புறம் அதை அப்கிரேட் பண்ணி ரெண்டாவது ஒரு ஃபோன் வாங்கினேன். ரெண்டாவது அவங்க ஃபோன் தான் இப்போ ரீசெண்டாக உடஞ்சிருச்சு. ஸோ உடஞ்சோடனே டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்கு 10,000 ஆகுதுன்னாங்க. சரி ஓகே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி உரமாக வச்சுட்டு ஓகே நம்ம அந்த ஃபோனை அப்கிரேட் பண்ணுவோம். அந்த ஃபோன் வாங்கிக்கிறது ஒரு 2 இயர்ஸ் ஆகும்போது ஸோ அதனால் அந்த ஃபோனையும் அப்கிரேட் பண்ணுவோம்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஸோ கொஞ்சம் தேடும்போது எனக்கு கிடைச்ச ஒரு ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங்கில் i2 வேரியன்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் டெமோ யூனிட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. என்னோட பிரதர் வந்து சிங்கப்பூர் போயிருந்தார். ஸோ அவர்கிட்ட அந்த அமௌண்ட் அனுப்பிச்சு விட்டு உடனே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் S21 Ultra 5G ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கியிருக்கேன் புதுசாக. கிட்டத்தட்ட ஒரு 48,000 மதிப்பு வந்தது. ஸோ இது ஸ்டார்டிங்கில் நான் இப்போ ரெண்டாவது ஒரு ஃபோன் வாங்கும்போது இந்த ஃபோனோட ரேட் நான் பார்க்கும்போது 80,000 90,000 இருந்தது. இப்போது ஆஃபரில் 48,000 கிடச்சிது. ஓகே செம்ம ஃபோன் இது. அதனால் வந்து உடனே வாங்கிடும்னு முடிவு பண்ணி வாங்கிட்டேன். ஸோ அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் ஆக்சிடென்ட் எவ்வளோ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபோனையும் பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து வாங்கினதுனால டெம்பர்லேருந்து எல்லாமே ஒட்டி எல்லாமே செக் பண்ணியாச்சு ஆல்ரெடி. சாம்சங் கேலக்ஸி பார்த்தீங்கன்னா தெரியும் 4 கேமரா செட்டப்பில் தான் வந்திருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வர S22 23 24 இதுக்கு ஈக்குவலான ஒரு ப்ராசஸர் அண்ட் வந்து ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸும் இந்த ஃபோன் கொடுக்குது அப்படிங்கிறனால தான் நான் வாங்கினேன். நல்ல ஒரு ப்ரைஸில் கிடச்சிது. செம்ம பில்டு. கிட்டத்தட்ட வந்து அதோடு சேர்த்து ஒரு கேஸும் வாங்கியிருந்தேன். ஸோ வந்து கிட்டத்தட்ட 12 GB RAM 256 GB இன்டர்னல். ஸோ ஆக்சிஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த பிஸ்னஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் நம்ம காசை பற்றி பயம் இல்லாத ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை நம்ம லீட் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ எனக்கு இந்த ஃபோன் கிடச்சதுக்கான மெயினான ரீசன் என்னென்னா ஆக்சிஸ் இந்தியா. ஏன்னா வந்து இந்த பிஸ்னஸ் என்கிட்ட இருக்கிறதுனாலையும் இந்த பிஸ்னஸ் நான் ரெகுலராக சம்பாதிச்சுட்டு இருக்கிறதுனாலையும் மட்டும்தான் என்னால் ஒரு தேவைன்னா உடனே வந்து காசை ஸ்பெண்ட் பண்ணி என்னால் வந்து செலவு பண்ண முடியுது. கண்டிப்பாக இங்கே பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து காசால் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நிறைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் தாண்டி மாற்றி வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆக்சிஸ் இந்தியா உங்களுக்கு ஒரு பெரிய சொல்யூஷனாக இருக்கும். கண்டிப்பாக அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஆக்சிஸ் இந்தியா உங்களுக்கு யாராவது இந்த பிஸ்னஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை உடனே எடுத்து பயன்படுத்துறதுக்கான முயற்சி எடுங்க. ஏன்னா இங்கே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான ஒரே ஒரு திருப்பு வாங்கிட்டு மேற்கொண்டு இந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வாரம் வருமானம் கொடுத்தாங்க. இதை விட ஒரு எளிமையான பிஸ்னஸ் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ என்கிட்ட டைம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்கிறத விட்டுட்டு உங்களுக்கு ஒரு 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 சூப்பரான ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த மாதிரியான வார்த்தைகள் சில்லியான ரீசன்ஸ்லாம் சொல்லாமல் கொஞ்சம் முயற்சி எடுத்து தொழில் எடுத்து பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அத்தனை மக்கள் ஆக்சிஸ் இந்தியாவில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். எல்லாருமே சூப்பராக எடுத்து செம்மையாக பண்ணுங்கள். தேங்க்யூ.